ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டுன்னா எல்லார் வீட்டிலும் இருக்குல்ல, கேரட்டு. அதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலான்னு இருக்கோம். என்ன ஸ்வீட்டுன்னா கேரட் கீர் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது, என்ன செய்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ரெசிபியோட சீக்ரெட் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தெரியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கேரட் கீர் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதை நம்ம இப்போது கழுவிக்கலாம். நல்லா ஒரு 3 டைம்ஸ் சும்மா கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சிடலாம். பாருங்கள், இதை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஆச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதை நம்ம லைட்டாக பல்ஸ் மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ ஊற வைக்கலாம். இதை பாருங்கள், இப்போ இது ஊறிட்டு இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு பல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவை இப்போ கேரட் நம்மளுக்கு தேவை. கேரட்டை நம்ம துருவி நல்லா வச்சுன்னு இருக்கோம். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தோம்ல, அதை இப்போ மிக்சியில் போட்டு நம்ம ஜஸ்ட் 2 டைம்ஸ் பல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு வாங்க இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் கிரைண்ட் பண்ணுறது வேண்டாம். ஜஸ்ட் சும்மா ஒரு 2 பல்ஸ் போட்டு இப்போ எடுத்துடணும். பாருங்கள், இப்போது நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு. தெரியுதா? இந்த கேமராவில் தெரியுதா? இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி நல்லா ஜஸ்ட் குறன்னு போட்டுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு அது அந்த கீரில் பாயில் ஆனதும் அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் வாயில். இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். இது ஹீட் ஆகுதான்னு இப்போ பார்த்துடலாம். ஜஸ்ட் கை வச்சு பார்த்தா தெரியும், ஹீட் ஆகிட்டுக்கு. இப்போ நம்ம அதில் கீ போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ, அப்போது இந்த பாதாம் எல்லாம் சாப்டு பண்ணி வச்சுருக்கோம். சின்னதாக சாப் பண்ணி வச்சுட்ருக்கோம். பெருசாக போடுறது வேணால் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த சைஸில் போதும். ஜஸ்ட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம இதை இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை ஆகிட்ருக்கோம். ஒரே வாட்டி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணின்னு இருக்கோம் நாங்கள். இப்போ எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம இந்த துருவி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கேரட்டு, இதை இந்த கீலியே நம்ம போடணும். பாருங்கள், இந்த துருவி வச்சோம்ல, இதை கீலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கீயில் தான் பண்ணணும் இது. நீங்கள் இந்த நார்மல் ஆயிலெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கீலியே ஃப்ரை பண்ணணும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ நம்ம இதை கீலியே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் 50% குக் ஆகிற மாதிரி. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லாம் போகும். நம்ம சாப்பிடும்போது அந்த கேரட்டோட ரா ஸ்மெல் இருந்துச்சுனாக்கா அது சாப்பிட்டு பிடிக்காது. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரை ஒரு மாதிரி தனியாக அதை எடுத்து காட்டும். ஸோ அதனால் நம்ம இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். அந்த கீ போடுறதால நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த கீயும் அந்த கேரட்டும் நல்லா அந்த கீயில் ஃப்ரை ஆகும்போது அந்த ரா ஸ்மெல்லும் போயிடும். அந்த கீயோட ஃப்ளேவரை இந்த கேரட் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நல்லா கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம அப்பப்போ இதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியே விட்டுடாதீங்க, ஏன்னா கீழே அடியெல்லாம் பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா
அந்த மாதிரி அந்த அடி பிடிக்கிறதெல்லாம் ஆகாது. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ செக் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் தனியாக செப்பரேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த கடாயிலேயே அடுத்தது நம்ம ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடியே பாயில் பண்ணி வச்சுருக்கிற மில்க் தான் இது. ஸோ நீங்களும் மில்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் வந்து இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம இங்கே இருக்கணும். கொதிக்கிற மாதிரி வர்றப்போ நம்ம வெயிட் பண்ணி நிற்கணும். பாலெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது இல்லை. இப்போல்லாம் பாருங்கள் கொதிக்குது. இப்போ இந்த கொதிக்கிற டைமில் நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கொதிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த அரிசி பாஸ்மதி ரைஸு, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மிக்ஸ் பண்ண உடனே பால்லேயே அது பாயில் ஆகணும். எல்லாத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயே நம்ம அது வந்து பாயில் ஆகணும்போது தான் அந்த ரைஸோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணியில் பாயில் பண்ணுறதுக்கும் மில்கில் பாயில் ஆகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது பாயில் ஆகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம், பாயில் ஆகும். ஆனால் இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க, எங்கேயும் போகாதீங்க. பாருங்கள், பால் கொதிக்கும்போது நம்ம போடும்போது அது சீக்கிரம் பாயில் ஆகிடும். அதனால் சீக்கிரம் பாயில் ஆகிடும். ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணியிருக்கோம்ல. பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேரட் போட்டுக்கலாம். அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த கேரட் அதில் போட்டுக்கலாம். என்னடா இன்னும் இந்த சுகரெல்லாம் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்காதீங்க. ஸ்வீட்டுக்கு சுகர் வந்து நம்ம லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணலாம். அதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடலாம். இப்போ இந்த கேரட்டும் வந்து இதில் பாயில் ஆகணும். ஆல்ரெடி 50% பாயில் ஆகிருக்கும். அந்த ராஸ்மெல்லாம் போயிருக்கோம். இப்போ இந்த மில்க்லேயே அது பாயில் ஆகணும். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி வரணும். அப்புறம் இதெல்லாம் டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நம்ம பால் ஆல்ரெடி காய்ச்சினதால இப்போ திரும்ப அவ்வளோ சீக்கிரம் இதாகின்னு இருக்குது. இப்போ இந்த ஏலக்காவை போட்டுக்கலாம். நம்ம இப்போவே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதாகிடும். ஏன்னா அந்த ஏலக்காய் வந்து அந்த கேரட் அண்ட் மில்க் அந்த பாயில் ஆகும்போது அந்த ஸ்மெல்லு அது எடுத்துக்கும். நல்லா பாயில் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது கூட பாதாம் பவுட்ரு விற்கிதில்ல, அதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த எம்டிஆர் பாதாம் மிக்ஸ் இருக்குல்ல, இதையே போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 பேக்கெட் போட்டுன்னு இருக்கேன். அதில் கொஞ்சம் தான் இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டுக்கிறேன். 1 பேக்கெட்டு. அது 5 rupees தான். ரொம்ப நான் ஜாஸ்தியெல்லாம் போடல. அது 1 பேக்கெட் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகின்னு இருக்கா. அதை நம்ம அது பாயில் ஆக அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் அவ்வளோ சீக்கிரம் கேரட் பாயில் ஆகிடுச்சான்னு பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் அது டைம் எடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் பாயில் ஆகாது. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஸ்வீட்டுக்கு மெயின் சுகர் தானே. பாருங்கள், சுகர் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட்டுக்கு சுகர் இல்லாமல் சாப்பிட முடியாது. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 75% பாயில் ஆகிடுச்சி கேரட்டு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணதான் இன்னும் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் முடிய ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ முடியுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் நான். ஒரு 5 மினிட்ஸ் விட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம இது சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் இந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் தேவையானது விட்டுட்டோமே, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அதான் நட்ஸ் போட்டிருந்தோம்ல, நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் சர்வ் பண்ண முடியும். பாருங்கள், இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கீயில், அதை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணது தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அது கொஞ்சம் ஆறுனதும் அது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், ஸ்வீட்டான டேஸ்டியான கேரட் கீர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.